ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய அரியோடைய பர்த்டே. எல்லா உறவுகளும் வாழ்த்து இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும், விஷ் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அரியோடைய ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க நான் காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், அரியோடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் ஃபுல் வியூ காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அரிக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடு அரி. தேங்க்யூ எல்லாருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அரியே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேற்று நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. நேற்று நான் எங்கே போயிருந்தேன், என்ன வாங்க போயிருந்தேன்றதை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அரிக்காக இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணிட்டு வந்தேன்றது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. நாளைக்கு முக்கியமான வீடியோ வரும், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் அரிக்கு நம்ம எங்கே கேக் வெட்ட போகிறோம் தெரியல. நம்ம போய் அந்த அண்ணி வீட்டில் வச்சு வெட்ட போகிறோமா, அப்படி இல்லைனா வேறு எங்கன்னா போய் வெட்ட போகிறோமா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக அதையும் அடுத்த அப்டேட்டில் நான் கொடுக்குறேன். ஓகே, பாய். ஹாய் மை ஃபேமிலிஸ். நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலேஸ்வர் தான் போகிறேன். பாலேஸ்வர் ஏன் போகிறேன் அப்படின்றத போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். யார் யார் போகிறோன்னா, நான், அண்ணி, அரி எல்லோரும் தான் போகிறோம். அரியை பார்த்துக்க ஆள் இல்லாததுனால அரி அவங்க அப்பா கூட்டி போயிட்டு வீட்டில் விட்டு போவாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான், அரி, மாமா எல்லாருமே போகிறோம். நான் இன்றைக்கி சுடிதார் போட்டு தான் நான் போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி லைவ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். போகிற வழியில் இங்கே நான் டீ குடித்தாலோ இல்லை ஏதாவது பண்ணாலும் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய். எங்கே இருக்குன்னே தெரியல. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. தேடி 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 வெறுப்பாக இருக்குது. என்ன பாலேஸ்வர் சைடில் சொன்னாங்க. பாலேஸ்வர் சைடில் போனால் அங்கே இல்லை, அதை விட்டு இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் எங்கள் நாத்தனார் வீட்டு சைடு வந்தால் எங்கன்னே சத்தியமாக தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அலையிறோம். இங்கே பாருங்கள். ஏய், அவனுக்கு என்ன, அவன் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு கிஃப்ட் வரப்போகுதுன்னு நான் அப்படியே மண்டியை பிச்சுக்கின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட எங்கள் நாத்தனார் வீட்டுக்கிட்ட இருக்கோம். நாங்கள் கண்டுபிடிச்சாச்சுங்க. 4 ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு அன்னி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்சல் வந்துடுச்சு. நம்ம பார்சல் வாங்கிடலாம். ஒரு வழியாக நம்ம தேடி இந்த ஆஃபீஸை கண்டுபிடிச்சிட்டோங்க. எத்தனை வாட்டி எவ்வளோ நேரம் அலைஞ்சு தெரியுமாங்க. நூலாகியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்சல் தூருக்கு பார்த்திங்களா எடுக்கிறாங்க பார்த்தியா, இதுதான் நம்மளுடைய பார்சல். அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சைன் போட்டுட்டு அரி பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த பார்சலுக்காக நிற்கிறான். அரி சொன்ன விஷயம் என்னென்னா, என் பார்சலை நான் ஓப்பன் பண்ணுறேன், உன் பார்சலை நீ ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தான். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பார்சலுக்காக. அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அங்கே பாருங்கள், பவோ இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தான். உண்மையாக ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்சல் நல்லபடியாக வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அடுத்தது எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நான் உங்ககிட்ட நேற்று லைவில் நான் சாரி கேட்டிருப்பேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது இங்கே பாருங்கள், அரிக்கு இதில் நான் ஐஸ்கிரீம் போடாமல் தான் வெறும் இதுவும் மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன். கூலிங்கே இல்லை. ஆனாலும் இதை வாங்கி கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்ததே. சாரி, மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான், அரி, அண்ணி 3 பேருமே சாப்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி பாருங்கள். அழுது அடம்பிடிச்சி நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரி பார்சல் வாங்குறதுக்கு எங்கள் கூட வந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு நாங்கள் எங்கே போனோன்னா ஹோட்டலுக்கு தான் போனோம். ஹோட்டலுக்கு ஏன் போனோன்னா, அண்ணியோடைய பையன் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரியாணி வாங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அதுக்கப்புறம் குளிர் ஜுரம் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டமாயிடுச்சு, ஏன்டா நம்ம இதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு
அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு பழக்கடைக்கு வந்தோம். பழக்கடைக்கு வந்து ஏன்னா அரிக்கு கோவிலுக்கு போகணும்ல, அதனால் பழம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். பார்சல் வந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் வீடு வாசல் பெருக்கணும். அதை பெருக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும், இல்லைனா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். அதனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டு நான் பெருக்கிட்டு வரேன். பாருங்கள். சரி, ஓகே, போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை அப்புறம் பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி காலையிலங்க அரியோடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. இங்கே பாருங்கள், அரி வந்து பொம்மைங்களை வச்சுட்டு விளையாடுறான். நம்ம வந்து இந்த பார்சலில் என்ன வந்தது அப்படின்றத மொத்தத்தையும் வந்து நாளைக்கு வீடியோவில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. கோவிலுக்கு கிளம்பிட்டான். அரி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். அரியோடைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணிட்டு வரணும். வீட்டில் விளக்கேற்றிட்டேன், சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே போகிறப்ப பால் மட்டும் வாங்கிக்கலாம். பூ, பழம் எல்லாமே வற்றி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஐயருக்கு கொடுக்கறதுக்கு பச்சரிசி, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியோடைய புது ட்ரெஸ் இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கு போயிட்டு பூஜை நல்லபடியாக பண்ணிவிட்டு அரி பேரில் பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம வரலாம். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? போகிறேன். பை. पैसा छिरा दिएर पैसा गुवा चिन्मय शरण हाँ छुआना हरिशंकर शरण्या हरिशंकर शिवाय बाबा
सदा चन्द्रमणिविद्यं स्वाहा तत् प्रार्थये ॐ नमः शिवाय बाबा भुवनेश्वराय हर शम्भु हर पार्वती दारिद्र्यमुक्तोदहनाय ॐ नमः शिवाय ॐ सन्नदेवी विश्वनाथो वितये सञ्जयवे सवंसं धत्वानुसारष्टान् नित्यपुष्टान् क्लेश्वणि ईश्वरी सर्वभूतानां कामवन्दन्तो प्रोयसं पश्य पश्यत्याय संगमदन्त्याय स जद्दिवानत्याय सं कर्मेऽस्तु प्रिया यूसं வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரதுக்காக போகிறேங்க. நான் சித்தி வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். ஹரியோடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஹரி பாருங்கள் கையில் வந்து இந்த ரோபோட்டை வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. ஹரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஹரிக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே நன்றி. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா